Hi friends, welcome back to our channel. Today video la A to Z basic and advance Aari material update பண்ணிருக்கோம். என்னென்ன மெட்டீரியல் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ gift எதுக்காக அனௌன்ஸ் பண்ணிருக்கோம்னா நம்ம Instagram பேஜ் வந்து 1000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். சோ அதுக்காக எல்லா நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ gift அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இதுல அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டா பேஜ் இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ரெகுலர் அப்டேட்டும் அதில் நம்ம உடனுக்குடன் ஷேர் பண்ணுவோம். மேபி வீடியோவில் அப்டேட் பண்ணாத மெட்டீரியல் கூட நம்ம இன்ஸ்டா பேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்ததுமே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிஃப்ட் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கிற அந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிட்டு, அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம 1000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறதுனால அபோவ் 1000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த கிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வரும். இந்த ட்விஸ்டர் வந்து நம்ம இது கூட ஃப்ரீயாக ஆட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கிறோம். சேம் அதே பேட்டர்னில் இந்த டைமில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஒரு ட்விஸ்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு ஆரி கிட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதில் A to Z ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவையோ எல்லாமே இந்த ஒரு கிட்டில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுற கிட்டில் நம்ம அதை ஆட் பண்ணிடுவோம். இந்த கிட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் கிட் வந்து 850 rupees வரும். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் ப்ளஸ் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருந்த அந்த கிஃப்ட்டும் இது கூட சேர்த்து வரும். இதில் இப்போ என்னென்ன மெட்டீரியல் இருக்குது சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது துலிப் பிராண்ட் நீடில். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 14 அண்ட் நம்பர் 24 ஆர் 23 ஏதாவது ஒரு நீடில் இது கூட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயன் நீடில்ஸில் த்ரெட் ஒர்க் நீடில், பீட் ஒர்க் நீடில், அப்புறம் சர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடில், அந்த 3 பேட்டர்ன் நீடில்ஸுமே இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். நீடில் பொறுத்த வரைக்கும் ஓவரால் 5 நீடில்ஸ் இந்த செட்டில் வரும். அப்புறம் இந்த மாதிரி நார்மல் பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நம்பர் 10 நீடில் ஒரு பேக்கெட். அப்புறம் காம்பேக்ட் நீடிலில் வந்து சர்தோசி ஒர்க்கு, அப்புறம் பீட்ஸ் ஒர்க்கு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற 30 பீசஸ் இருக்கக்கூடிய நீடில் செட் ஒரு பேக்கெட். அப்புறம் இந்த ட்விஸ்டர் ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ கிஃப்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் இது கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது இந்த கிட்டோட சேர்த்து நமக்கு வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி த்ரெட் நீடில் கோக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த டூல், அப்புறம் சீம் ரிப்பேர் ஒன்று, கட்டர் ஒரு பீஸ், அப்புறம் ஆங்கர் த்ரெட் 2 பீசஸ், அப்புறம் இந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன் ஸ்மால் சைஸில் ஒரு பேர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா A to Z ஆரி மெட்டீரியல்னால் நார்மலாக நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ எல்லா மெட்டீரியலுமே இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். சர்தோசி ஆகட்டும், அப்புறம் இந்த மாதிரி பெண்டன் கலெக்ஷன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி மார்க்கிங் பென்சில் ஒரு பீஸ், அப்புறம் த்ரெட் பொறுத்தளவுக்கு சரி த்ரெட் பார்த்திங்கன்னா 3 கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். கோல்டு கலர், சில்வர் கலர், அப்புறம் காப்பர் கலர் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால அதில் 3 பீசஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சில்க் த்ரெட்டில் ஒரு பீஸ், நம்மக்கிட்ட அந்த டைமில் என்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து தங்கூஸ் த்ரெட், பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தங்கூஸ் த்ரெட் ஒரு பீஸ். அப்புறம் நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் நீடில் தான் நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால நார்மல் த்ரெட்டில் கோல்டு கலர் ஒரு பீஸ், தங்கூஸ் த்ரெட் ப்ளஸ் நார்மல் த்ரெட் ரெண்டுமே ஒரு பீஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த பைப்பிங் ரோப், க்ளூ ஒரு பீஸ், அப்புறம் ட்ரேசிங் பேப்பர் ஒரு சீட்,
கார்பன் ஷீட் ஒயிட் ஆர் எல்லோ நம்மக்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீட். அப்புறம் பைப்பிங் த்ரெட் ஒரு ரோல். அப்புறம் சுகர் பீடில் மைக்ரோ பீடில் கோல்ட் அண்ட் சில்வர் ஒரு பேக்கெட். அப்புறம் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப், ஐ ஷேப், ட்ராப் ஷேப் ஈச் ஒரு பேக்கெட். அப்புறம் அதுலேயே ஸ்டிச்சிங் பேட்டர்ன் நமக்கு ஸ்டிக் பண்ணுறதும் ஆட் பண்ணியிருக்கிறோம், ஸ்டிச்சிங் பேட்டர்னில் வரக்கூடியதும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுலேயே ரவுண்ட் அண்ட் ட்ராப் ஷேப் ரெண்டுலேயும் ஒரு பேக்கெட். அப்புறம் சுகர் பீடில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர், சில்வர் கலர், காப்பர் கலர், ஆன்டிக் கலர் 4 கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். 4 கலர்ஸ்லேயும் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கோல்டு கலர், சில்வர் கலர், ஆன்டிக் கலர், அப்புறம் இது காப்பர் கலர் ஷேட். இந்த கிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக நம்ம பேசிக் கோர்ஸ் கற்றுக்கிறப்பவும் சரி, அப்புறம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் சரி, இதில் இருக்க எல்லா மெட்டீரியலுமே நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிற மாதிரி ப்ராடக்ட் தான் நான் இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். கலர்ஸ் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், எல்லாமே நமக்கு ஃப்யூச்சரில் எப்போயுமே யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான். இது பார்த்திங்கன்னா சர்தோசியில் கோல்டு அண்ட் சில்வர், அப்புறம் சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் 2 கலர். மோஸ்ட்லி கோல்டு அண்ட் சில்வர் கலர்ஸ் எல்லா ஒர்க்குக்குமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வரே எல்லா மெட்டீரியலுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது கட் பீட், அப்புறம் டியூப் பீட்டில் ஸ்மால் சைஸ், அப்புறம் லாங் டியூப் பீட் 3 டைப்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா கட் பீட், கத்தானான்னு சொல்லுவோம். இதில் கோல்டு, சில்வர், அப்புறம் காப்பர் 3 கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்ல காப்பர், பிரைட் காப்பர் கலர் ஷேட். அப்புறம் இது டியூப் பீட்டில் கோல்டு அண்ட் சில்வர் கலர், ஸ்மால் டியூப் பீட். அப்புறம் இது லாங் டியூப் பீட், லாங் டியூப் பீட்லேயும் கோல்ட் அண்ட் சில்வர் கலர். கிட் இல்லாமல் இந்த மெட்டீரியல் மட்டும் செப்பரேட்டாக வேணும், 10 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி வேணுன்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிட்டில் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இது செப்பரேட்டாக கிடைக்காது அந்த மாதிரி திங்க் பண்ண வேணாம். அடுத்து இது காயின். அப்புறம் 3 mm பீட்ஸ் வந்து கோல்டு கலர் ஒரு பஞ்ச். அப்புறம் ஆஃப் பீட், அதில் ஒயிட் பேல் ஒரு பேக்கெட். அப்புறம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 8 inch ஃப்ரேம் இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டாண்ட் வித் ஃப்ரேமோட பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்ன ஃப்ரேமில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், வேல்யூவும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது மிரரில் பிளாஸ்டிக் மிரர், ரவுண்ட் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப் 2 அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா சக்ரீஸ் அண்ட் சர்கான் ஸ்டோன். சக்ரீஸ் வந்து கோல்டு கலர், சர்கான் ஸ்டோன் ஒயிட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறோம். கோல்ட் ஆர் ஒயிட் நம்மக்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயினில் 1 மீட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ட்ரேசிங் பேப்பர் அண்ட் கார்பன் ஷீட். ஓவரால் எல்லாமே சேர்த்து ஒரு 50 அபோவ் ஒரு 30 to 40 ப்ராடக்ட்ஸ் கிட்டே இருக்கும். இதில் ஓவரால் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படி சொல்லிவிட்டு. டோட்டலாக இந்த கிட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 850 rupees வரும். ஃப்ரீ ஷிப்பிங் சேர்க்காமல், அதாவது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வர மாதிரி இருக்கும். 850 rupees இன்சைட் தமிழ்நாடு அண்ட் ஓவரால் இந்தியா. மேக்ஸிமம் உங்களுக்கு ST கொரியர் அவைலபிள் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் எலிஜிபிள் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 16 inch ஸ்டாண்ட் வித் ஃப்ரேம் அண்ட் 18 inch ஸ்டாண்ட் வித் ஃப்ரேம் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. 16 inch ஸ்டாண்ட் வித் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 400 rupees வரும் ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா. அடுத்து நம்ம பார்க்குறது 18 inch, ரெண்டுமே நம்ம இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். சென்டரில் இருக்கிறது 16 inch, அப்புறம் பெரிய சைஸ் வந்து 18 inch, ரெண்டுமே அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பீஸோட ரேட் 400 ப்ளஸ் ஷிப்பிங், 18 inch 450 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஷிப்பிங் சார்ஜ் இன்சைட் தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 150 rupeesக்குள்ளே வரும். ஏன்னா ஸ்டாண்ட் வித் ஃப்ரேமோட வெயிட் வந்து அப்ராக்சிமேட்லி 2 kg
2.5 kg வரும். ஸோ ஷிப்பிங் 150க்குள்ளே வரும். அதர் ஸ்டேட்னா பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ்க்குள்ளே வரும். ஓவரால் இன்றைக்கி வந்து எல்லா மெட்டீரியல் கலெக்ஷன்ஸுமே அப்டேட் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.